நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 2024-25 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1/5/2024 மாலை 5:30 மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார். 11/5/2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம், குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் வந்து 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1/5/2024 11/5/2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இயற்கை சுபரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான். நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமே, ஆனால் சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை 2 மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தனகாரகன், புத்திகாரகன், அதாவது தனகாரகன், அதை தவிர வந்து புத்திரகாரகன், அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது. குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும். இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார், இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார். கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார். ஏன்னா அதிகமான சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர். அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல், எதையும் செய்யாமல் இருப்பார். அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும். சரி, இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார். ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா, குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு 7ஆம் பார்வை, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது 180 டிகிரி. அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார். அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது. இதனால் வந்து பார்த்தாலேயானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம், பேச்சுகளில் நல்ல வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர வந்து பார்த்தோம்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது 5-9 பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதன் மூலியமாக அவர் கன்னியா ராசியையும் பார்க்குறார், மகர ராசியையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கன்னியா ராசி,
விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது. அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லுவாள். குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையும் 9ஆம் இடத்துலையும் இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் 7ஆம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக தட்டி போனவாளுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குருபலன் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை, அதாவது மறைந்திருக்கிறார், அதனால் வந்து அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி, அதாவது ஒரு நாளைக்கு 3 தரமாவது சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை, அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதும், அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது, அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது. இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது, குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும், நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகவும், உங்களால் முடிஞ்ச, அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோண வீட்டில் ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடந்துருக்கு. ஏற்கனவே டிசம்பர்லேருந்து ஜென்மசனி, உடல் நலத்தில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரார். 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான 375 நாட்கள் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் வந்து குரு பகவான் வரார். நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால்
8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார், அதை தவிர 12ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. 8, 12 இடங்கள் சுபத்துவம் அடைகிறதன் மூலியமாக வேலையின் மூலியமாக திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அங்கு கேது பகவான் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மறைமுகமான வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்கு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது ஏன்னா கேது பகவான் இருந்ததுனால இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால திடீரென்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அதாவது இன்ஜினியரிங் கேண்டிடேட்டு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கேண்டிடேட்டு, அதை தவிர இந்த 2G 3G 4G ஸ்பெக்ட்ரம் இருக்குது இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்களா, அதாவது குரு பயிற்சியின் போது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடம் வலுத்து போகிறதுனால வெளிநாடு உள்நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கனிம வளங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு நல்ல ஏற்றம். பாறைகள், அதாவது கற்கள், பாறைகள் இதெல்லாம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இரும்பு தாது எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு, ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். தாயின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய தொழில் அமையும். தொழில் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மொத்தமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10, 12 சம்மந்தப்பட்டதுனால புதிய தொழிலுக்காக வந்து வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பீங்க, அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகி கையில் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சியில் வருது. அதாவது இன்சூரன்ஸ் போட்டால் அது வர்றது இயற்கை தானே அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சில பேர் அந்த இன்சூரன்ஸ் போட்டதையே மறந்து அதுக்கு உண்டானது வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு உண்டான பேமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய லாபத்தின் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால வயல் வெளிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மரக்கன்றுகள், வயல்வெளிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தென்னை மரத்தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்கள் தாயின் மூலியமாக உங்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இந்த கும்பராசிக்காரர்கள் ஹெச்ஆராக இருக்கிறவங்க, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தவிர வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இவாளுக்கெல்லாம் பெரிய யோகம் காத்துட்ருக்கு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தோடு இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் குரு பகவானுக்கு உண்டானதையும் சனி பகவானுக்கு உண்டானதையும் கண்டிப்பாக பிரீத்தி பண்ணுறது நல்லது. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற மாறுதல்கள் நிச்சயமாக வரும்.